கொத்தமல்லி துவையல் சுவையாகவும் மணமாகவும் செய்ய இதோ 7 எளிய குறிப்புகள். 1. கொத்தமல்லியின் வேர்களை நீக்கிவிட்டு தண்டுடன் சேர்த்து நன்கு கழுவி எடுத்துக்கொள்ளவும். தண்டில்தான் அதிக மணம் இருக்கும். 2. வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு மற்றும் கடலைப்பருப்பை பொன்னிறமாகும் வரை வறுப்பது நல்ல சுவையை கொடுக்கும். 3. உங்கள் காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் அல்லது பச்சை மிளகாயை பருப்புடன் சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். சின்ன வெங்காயம், தக்காளி வதக்கவும். 4. துவையலுக்கு தேவையான அளவு சிறிய துண்டு புளியை சேர்த்தால் சுவை கூடுவதுடன் துவையல் சீக்கிரம் கெட்டுப்போகாது. 5. கொத்தமல்லியை அதிக நேரம் வதக்கக்கூடாது. லேசாக சுருங்கும் வரை வதக்கினால் அதன் பச்சை நிறமும் மணமும் மாறாமல் இருக்கும். 6. வதக்கிய பொருட்களை ஆற வைத்து தேவையான அளவு உப்பு மற்றும் தேங்காய் துருவல் சேர்த்து மிகக் குறைந்த அளவு நீர் ஊற்றி கரகரப்பாக அரைக்கவும். 7. இறுதியில் கடுகு, உளுத்தம்பருப்பு மற்றும் பெருங்காயம் தாளித்து கொட்டினால் ஹோட்டல் சுவையில் கொத்தமல்லி துவையல் தயார். நன்றி.